பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஃபுல் பாடி செக்அப் நடக்க போகுது. ரிசர்ச்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அப்புறம் அந்த ப்ராப்ளம டாக்டர் தீர்த்து வைப்பாரு. புரிஞ்சுதா? டாக்டர் ப்ராப்ளத்தை தீர்த்து வைப்பாருன்னா என்ன அர்த்தம்? அதாவது யார் பல்லையாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா டாக்டர் பூச்சியை மட்டும் இல்ல பல்லையே எடுத்துருவாரு. பல்ல எடுத்துருவாரா? ஒருவேளை வயித்துல ப்ராப்ளம் இருந்தா உன்னோட சாப்பாடை நிறுத்திடுவாரு. வேற என்ன? என்னது? சாப்பாடை நிறுத்திடுவாரா? நான் மெடிக்கல் செக்கப்பே பண்ணிக்க மாட்டேன். என்னோட நம்பர் வரதுக்குள்ள நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன். நான் இருந்தா தானே. பினாக்கி ஃபர்ஸ்ட் நம்பர் உன்னோடது, அப்புறம் ஷண்டுவோடது. ஏய் ஷண்டு, நீ எங்க போயிட்டு இருக்க? அது பினாக்கியோட ஃபர்ஸ்ட் நம்பர்ல, அதனால தான் நான் அப்படி இப்படி சுத்திட்டு வரலான்னு பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கேன். பினாக்கி, நானும் உன் கூட உள்ள வரேன்ப்பா. இங்க தனியா இருந்தா எனக்கு போர் அடிக்கும். நீ இங்கே இருந்து ஷண்டுவை கண்காணிச்சிட்டு இரு. அநேகமா அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். Don't worry. Why fear? When happy he's here. எங்கப்பா ஓடிக்கிட்டு இருக்க? மெடிக்கல் செக்கப் பண்ணணும் இல்லையா? ஆமா, நான் இங்க எப்படி வந்தேன்? ஷண்டு, தீரு சார். ஏய் ஷண்டு, பினாக்கி வந்துட்டா. இப்போ உன்னோட முறை. நீ உள்ள போ. உனக்கு கூட தெரியுமா ஹாப்பி, என்னோட டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு வந்திருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபிட் அண்ட் ஃபைன். இப்போ அங்கிள் ஆண்டி வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பினாக்கி, இப்ப நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அட ஹாப்பி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அது எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைல்ல. பினாக்கி என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான்ப்பா. அதான். அப்படித்தானே பினாக்கி? ஹாய் ஷண்டு, இப்ப நீ செக்கப்புக்கு உள்ள போப்பா. இல்ல சார், முதல்ல ஹாப்பிய செக் பண்றது அவசியம். அப்புறமா இவனுக்கு சுத்தமா உடம்பு முடியல. அட இல்ல ஷண்டு, ஹாப்பி நல்லா தான் இருக்கான். நீ உன்னோட செக்கப்புக்கு போயிட்டு வா. இல்ல 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 பினாக்கி, உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி முன்னாடி போக முடியும்? என்னோட செக்கப்ப அப்புறமா கூட பண்ணிக்கோங்க. கரெக்டா தீரு சார். அடுத்தது யாரு? முதல் தடவையா சரியா சொல்லிருக்க ஷண்டு. பினாக்கி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஷண்டு, உன் அண்ணன் போனதுக்கு அப்புறம் செக்கப்புக்கு போவான். சரியா? இந்த ஷண்டுவை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல ஹாப்பியோட செக்கப்ப தடுத்து நிறுத்தி ஆகணும். வா தம்பி, அங்க போய் உட்காரு. முதல் முறையா ஒரு பூதத்துக்கு மெடிக்கல் செக்கப் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் மயக்கம் போட்டு விடாம இருந்தா சரி. மூச்சை இழுத்து விடு. அடேங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எப்படி நடக்க முடியும்? உன்னோட ஹார்ட் பீட் சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. நான் எப்படி சொல்றது? பூதங்களுக்கு ஹார்ட் பீட் இருக்காது டாக்டர். ஷோ, பிரச்சனை நடந்துருச்சு.
டாக்டர் என் அண்ணன் நல்லா இருக்கான்ல? தம்பி, நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனோட ஹார்ட் பீட் சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. அப்படி எப்படி நடக்க முடியும் டாக்டர்? என் அண்ணன் பூதமா என்ன ஹார்ட் பீட் இல்லாம போறதுக்கு? நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்க. சரி, நான் செக் பண்றேன். அடேங்கப்பா, என்னது இது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப மனுஷனோடது இல்ல, டாக்கியோட ஹார்ட் பீட் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன? ஹாப்பிக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர்? அநேகமா ஹாப்பிக்கு ஃபுல் பாடியை செக் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல ஷட்டு, இப்ப மெடிக்கல் செக்கப்ல உன்னோட டர்ன் தானே. நான் அப்புறமா கூட செக் பண்ணிப்பேன். ஆனா ஹாப்பிக்கு தான் ரொம்ப அவசியம் இல்ல டாக்டர்? சரியா சொன்ன. நான் சீக்கிரமா போய் தீர சரக்கிட்ட சொல்றேன். என்னோட செக்கப் அப்புறமா தான் நடக்கும்னு. சரி, அப்படின்னா நம்ம முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பாத்துறலாம். என்னது எக்ஸ்ரேவா? பினாக்கி ஏதாவது பண்ணு. பூதங்களோட எலும்பு எக்ஸ்ரேல வராது. சீக்கிரட் வெளியே தெரிஞ்சு போயிடும். பூதங்களோடது வராது, ஆனா ஹியூமன்ஸோட எக்ஸ்ரே வரும்ல. சரி, நீங்க வா. அட, திடீர்னு இந்த லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? வாங்க டாக்டர், சீக்கிரம். ஹாப்பி ரெடியா இருக்கா? ஹாப்பி, இப்போ சீக்கிரமா நீ இன்விசிபிள் ஆயிடு. நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயாகணும். அட, எனக்கு மறுபடியும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? ஹாப்பியோட எக்ஸ்ரே பேர்டோட எக்ஸ்ரே மாதிரி தெரியுது. நார்மல் பசங்களோட எக்ஸ்ரே மாதிரி தெரியல. இப்ப இவனோட பாடியை ஃபுல் செக்அப் பண்றது ரொம்ப அவசியம். என்ன மறுபடியும் செக்கப்பா? பூதங்களுக்கு டெம்பரேச்சர் வராதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? ஹாட் வாட்டர் ஜக். வேலை முடிஞ்சது. Work done. அடேங்கப்பா, 108 டெம்பரேச்சர். நாட் இம்பாசிபிள், இட்ஸ் எமர்ஜென்சி. பினாக்கி, சாரி ஹாப்பி, சிச்சுவேஷன் கொஞ்சம் நினைச்சதை விட ஹாட் ஆகிடுச்சு. அடேங்கப்பா, இவ்வளவு அதிகமான ஜுரமா? இத நான் பார்த்ததே இல்லையே. இவனுக்கு 108 டிகிரி ஜுரம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க மம்மி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை ஜுரம் அதிகமா இருந்தா கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு ஃபோர்ஹெட்ல ஒத்தனை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன். தண்ணியை வச்சு ஒத்தடமா? வேணாம் சார். ஹாப்பிக்கு ஃபீவரே இல்ல. ஒருவேளை டாக்டர் சொல்றாருன்னா அப்ப ஃபீவர் இருக்கு பினாக்கி. இல்ல சார். ஷண்டு, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கா? நீ இவ்வளவு நல்ல பேச்ச பேசிக்கிட்டு இருக்கே. இந்த சின்ன பையன் கரெக்டா சொன்னான். நான் தண்ணியை வச்சு ஒத்தனை வைக்கிறேன். ஓகே டாக்டர். ஆல் ரைட். அது வரைக்கும் நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்றேன். ஷண்டு, நான் வைக்கிறேன். நீ போய் உன்னோட மெடிக்கல் செக்கப்ப பண்ணிக்கோ. என்னோட மெடிக்கல் செக்கப் எப்ப வேணாலும் நடக்கும். முதல்ல ஹாப்பியோட செக்கப் தான் ரொம்ப முக்கியம். நான் பண்றேன். குடு, நான் பண்றேன். Oh no! இந்த விசித்திரமான மண்டை யாரோடது? நல்லா மாட்டிக்கிட்டோம். அட ஷண்டு, இது அந்த ஸ்கெலிட்டனோடது. கூட இத நான் கொண்டு போய் அதுல வைக்கிறேன். டான்டடாயின். எப்படி இதுக்கு ஃபிட் ஆயிருக்குன்னு பாரு.
இது ரொம்ப விசித்திரமான தலையா இருக்கே. இந்த பாடி வேற மாதிரி இருக்கு, தலை வேற மாதிரி இருக்கு. இந்த தலையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹாப்பி எங்க போயிட்டான்? அவனுக்கு ரொம்ப குளிர எடுத்துச்சு, அதனால அவன் வெளியே போயிருப்பான். ஆமா, ஒருவேளை அவன் கிடைக்கலனா அப்புறம் நான் மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல, ஷண்டு போயிட்டான். இப்ப நான் உன் பாடி கூட சேர்த்து வைக்கிறேன். ஃபைனலி எல்லாம் சரியாயிடுச்சு. அட, என்னோட கேப் எங்க? இன்னைக்கு நம்ம பிடிபட்டிருப்போம், ஆனா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். சார் வாங்க, இந்த ஹாப்பி எங்க போயிட்டானே தெரியல. ஹாப்பி, நீ எப்ப இங்க வந்த? என்ன ஷாண்டு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேங்க்யூ ஷண்டு, உன்னால நானு குணமாயிட்டேன். ஆமா சார், ஷண்டு ஹாப்பிக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணான். ஹாப்பி சரியாகிட்டான். இப்போ ஷண்டுக்கு செக்அப் பண்ணுங்க. எனக்கு மெடிக்கல் செக்கப்பா? ஆமா, சரியா சொன்ன டாக்டர் சார். இப்ப ஷண்டுக்கு செக்அப் பண்ணலாமா? கண்டிப்பா. முதல்ல வயிறை செக்அப் பண்றேன், அதுக்கப்புறமா நான் பல்ல செக் பண்ணி பார்க்க போறேன். வேணாம் டாக்டர், நான் செக்அப் பண்ணிக்க விரும்பல டாக்டர். என்னை இல்ல, ஏய், எங்க ஓடுற ஷண்டு? நில்லு. நான் சொல்றேன் கேளு, ஓடக்கூடாது. நில்லு சொல்றேன். அட, இது என்ன இரிட்டேட்டிங் மியூசிக்க வச்சிருக்க? முதல்ல இத ஆஃப் பண்ணு. பினாக்கி ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாத. இவங்க பூத உலகத்தோட ஃபேமஸான சிங்கர் பூதஃபியஸ். இவங்கள ஒரே ஒரு தடவை சந்திக்கணும்ன்றது தான் என்னோட கனவேப்பா. மேடம், உங்க பாட்டு நம்பர் 1. ஓஹோ, இந்த மொத்த உலகமும் என் காரை கெடுக்கணும்னே சதி பண்ணிருக்கோம் போல இருக்கு. இப்ப இந்த ராத்திரியில நான் எங்க போறது? வா, இது பூதம் பங்களா மாதிரியே இருக்கு. எனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ராத்திரியில யார் வந்திருப்பாங்க? நான் போய் பார்க்கறேன், இருங்க. என்ன டோர் தானா ஓபன் ஆயிடுச்சு? ஒருவேளை நான் கனவு காண்றேனா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, கோஸ்ட் ஃபேமிலி. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த ராத்திரியில யார் வந்திருக்கிறது? முறுக்கு மீச. நான் பூதங்களோட வேர்ல்ட் ஃபேமஸ் சிங்கர் பூதம் ஃபியர்ஸ். ஆக்சுவலா என்னோட பயங்கரமான பூதம் காரு கெட்டு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நான் இங்க தங்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அட கண்டிப்பா. வேர்ல்டு ஃபேமஸ் பூதம் ஃபியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் இவங்க. இதை நீங்க உங்க வீடாவே நினைச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எனக்கு இந்த பூதம் மேன்ஷன் வேணும். பூதம் இல்ல, விபூதி மேன்ஷன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, யார் இந்த கியூட்டான குறும்புக்கார பையன்? அதாவது நான் இங்க உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் கான்செப்ட ஆர்கனைஸ் பண்ண வாய்ப்பு கொடுக்க போறேன். ஆனா நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி ஆகணும். நான் இங்க எப்ப வேணும்னாலும் கான்செப்ட் பண்ணலான்னு, அப்புறம் மத்த பூதங்களோட கான்செப்டும் பண்ண வைக்கலான்னு. ஆனா ஒண்ணு, இப்ப நீங்க இங்க ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுதா? சேஞ்சஸா? என்ன சேஞ்சஸ்? உருட்டு கட்ட. இந்த ஓல்டு ஸ்டைல் ஃபேஷன் ஷோபா, அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி இல்லாத சேர், அப்புறம் இந்த இத்து போன ஃபேமிலி பெயிண்டிங்க இங்க இருந்து எடுத்தே ஆகணும். அட, என்ன நீங்க எங்க வீட்டையே மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எங்க வீடு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். நாங்க எந்த கான்செர்ட்டும் பண்ண விரும்பல. என்ன அங்கிள்? அட பினாக்கி, விருந்தாளிங்கள்ட்ட இப்படி எல்லாம் பேசவே கூடாது. முறுக்கு மீச. பூதம் ஃபியர்ஸ் மேடம், வாங்க. கான்செப்ட் கான்ட்ராக்ட் பேப்பர்ல நான் சைன் பண்ணி தரேன். வாங்க, வெளியில வாங்க. குளு குளுன்னு காத்து வாங்கலாம். இங்க வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு.
அப்படியா? ஹாட்டா இருக்கா உங்களுக்கு? குளு குளுன்னு காத்து வாங்கணுமா நீங்க? நீங்க ஒரு ஆளு தான் புத்திசாலியா இருக்கீங்க. ஆமா, நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனாலதான் உங்களோட ராங் இன்டென்ஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்க உங்க கான்ட்ராக்ட் பேப்பர். அப்புறம் இதுக்கெல்லாம் வேற ஒரு இடத்த தேடிக்கோங்க. குட் நைட். நீங்க பூதம் பியர்ஸோட ஆஃபரையே உதறி தள்ளிட்டீங்களா? ஆனா நான் எதை விரும்புறேனோ அதை அடைஞ்சே தீருவேன். அப்புறம் கான்செப்டும் இங்கதான் நடக்கும். பூதம் ஃபியர்ஸ் மேம், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ராத்திரில நீங்க எங்க போவீங்க? இங்கேயே இருங்க. பூதம் மேடம், இவ உன்னோட கிரேசி ஃபேன். உனக்காக இந்த பூதம் மேன்ஸோட சாவியா மாறுவான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், உங்க ஸ்வாக் மேல சத்தியமா சொல்றேன். ஓகே, நீ சொல்றதால நான் இங்க இருக்கேன். எனக்கு மரியாதை செய்யற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க இங்க தங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லயும் சைன் பண்ண போறது இல்ல. அதுக்காக என்னோட உயிரே கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் அதை பண்ண மாட்டேன். சரி சரி, கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா உயிர் இருக்கணும்ல. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ முறுக்கு மிஸ். ஹாப்பி, நீ விருந்தாளி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போ. மத்தவங்களும் போய் தூங்குங்க. கம் ஆன், குட் நைட். வாங்க பூத மேடம், உங்களுக்கு நானே உங்களோட ரூமை காட்டுறேன். வாங்க ப்ளீஸ் கம். நீங்க இங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதோ டிங் டாங் இந்த பெல் அடிங்க, நான் உடனே வந்துருவேன். என்ன பெல் இல்ல, இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. நான் எப்படி உங்க ஃபேமிலிக்கு டின்னு கட்ட போறேன்னு. கான்செப்ட் இங்க தான் நடக்கும். ஓ பினாக்கி பினாக்கி பினாக்கி, இன்னைக்கு என்னோட முக்கியமான கனவு நிறைவேறிடுச்சு. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஓ உனக்கு தெரியாது, நான் பூதம் ஃபியர்ஸோட எவ்வளவு பெரிய ஃபேனுன்னு. நான் அவங்க பாட்டு எல்லாத்தையும் ஒரிஜினல் காப்பில தான் கேட்பேன், ஆப்பிள் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி. அநேகமா இந்த பூதத்தோட சாப்டர் ராத்திரி முழுக்க ஓடும்னு நினைக்கிறேன். பினாக்கி, இதை விட நீ ஹெட்போன்ல பாட்டு கேட்கறதே ரொம்ப நல்லது. செம்மையா இருக்கும் தெரியுமா? பினாக்கிக்கு பூதத்தோட ஸ்வாக் பத்தி என்ன தெரியும்? இது என்ன ராத்திரியில இந்த நேரத்துல ஸ்மோக்கி மியூசிக்கை யாருப்பா வாசிக்கிறது? இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த நேரத்துல இப்படி என்ன மியூசிக் கேக்குது? இப்ப நீங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. என்ன சார், என்ன நீங்க அவமானப்படுத்துனீங்கல்ல? இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. கர்னல், நீங்க டாகியா மாறிடுங்க. ஹாப்பி, நீ ஏதாவது மேஜிக் பண்ண. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்டன் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. இததான் சொல்லுவாங்க, விரல நீட்னா ஆடுவாங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குறும்புக்கார பையனையும் என்னோட கண்ட்ரோல்ல மாற வைப்பேன். அட, ராத்திரி ஃபுல்லா நான் ஹெட்போன்ஸ் போட்டுட்டே தூங்கியிருக்கேன். வெளியில என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அங்கிள், ஆண்டி, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன டேஸ்ட்? நல்லாவே இல்ல. ஏய் கியூட் பையா, இப்ப எனக்காக வேற ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன ஜூஸ் எதுக்கு நான் எடுத்துட்டு வரணும்? அந்த பையன் ஹிப்னோடைஸ் ஆகாம இருக்கான், உடனே அவனை பிடிங்க. நீங்க எல்லாரும் என்னோட அன்பார்ந்த நல்ல ஃபேமிலில. அட, என்னாச்சு ஆண்டி? நான் தான் பினாக்கி. ஹாப்பி, காப்பாத்து. ஹாப்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. அநேகமா பூதம் ஃபியர்ஸ் அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணிருச்சு. அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியலையா? நான் பினாக்கிய பிடிச்சிட்டேன்.
அந்த பையன் ஓடி போயிட்டான். இப்போ கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியே தீருவேன். ஓ கப்பு, மை டியர் ஜீனியஸ் பிரதர், நீ யாருன்றத ஞாபகப்படுத்திக்கோ. மீனாக்கி, நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கப்பு, நீ சரியாகிட்டியா மை டியர் பிரதர்? ஏன், எனக்கு என்னாச்சு? அட, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. நான் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மியூசிக்கை வச்சுதான் அந்த பூதம் ஃபியர் எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிச்சு போல பினாக்கி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என் கூட வா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காட்டனை வச்சு நம்ம காதை மூடிக்கலாம். இந்த சைண்ட் கான்டாக்டால என்னோட இந்த வீட்ல கான்சர்ட் பண்ற கனவு நிறைவேறிடும். எதுக்காக இவ்ளோ அவசரப்படுறீங்க பூதோஃபியஸ்? அது நாங்க இருக்கிற வரைக்கும் பாசிபிள் இல்ல. நீ மறுபடியும் வந்துட்டியா? அவனை பிடிங்க. நாங்க சரியாயிட்டோம். பினாக்கி, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆன்டியும் ஹாப்பியும் நார்மல் ஆயிட்டாங்கன்னு. இப்ப நாம அங்கிளை மட்டும்தான் காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. இப்ப நீங்க மியூசிக் பவர்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அட, என்ன இது? என்னோட பவர் இவளை நான் பாத்துக்கிறேன். உருட்டு கட்ட. ஹிப்னோட்டிசம் பவர் என்னன்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன். முறுக்கு மீச, நீ ஒரு ஃப்ராக். நான் ஒரு ஃப்ராக். இப்போல இருந்து பூதம் ஃபியர் பாட்டை கேட்கறத நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஃப்ராக் கான்சர்ட்டை கேட்கறதுக்கு நான் தண்ணிக்குள்ள போய் ஆகணும். அப்புறம் தண்ணி நம்ம எல்லாருக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.